இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியில் நீங்கள் வந்த பிறகு பல விஷயங்கள் பேசப்படுதுன்னா அதில் மின்வெட்டு கொஞ்சம் பேசப்படுதுண்ணே. சென்னையில் குறிப்பாக பல இடங்களில் மின்வெட்டு இருக்குது அப்படின்னு சில பேர் சாலை மறியல் பண்ணுறத சில காணொலிகளில் நம்மளால் பொதுமக்கள் பேசுகிறதே பார்க்க முடியுது. என்ன காரணம் இந்த மின்வெட்டுக்கு? இப்போ ஏன்னா நீங்கள் ஆட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி போட்ட டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லி பேசலாமா? ஓகே. திருப்பியும் நான் என்ன கேட்குறேன்னா, நானும் பொதுமக்களில் ஒருத்தனை கேள்வி கேட்கிறேன். 20 நாட்களினுடைய ஆட்சியில் தான் இந்த 20 நாட்களில் தான் இத்தனை முறைகேடும் நடந்திருக்கு, இத்தனை சீர்கேடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. நான் வந்து இது நடந்துகிட்டு இருக்கு போயிட்டு இருந்தது மின்வெட்டு இல்லை வந்து கடுமையான காரணம் கடுமையான வெப்பசலனம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ எல்லா இடத்துலையுமே இரவு நேரங்களில் பயன்படுத்தக்கூடிய எல்லா வீடுகள்லையுமே இன்றைக்கி ஏசியெல்லாம் பார்த்தீங்கன்னா பகல் நேரங்கள்லையும் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அப்போ மின்சார தேவை அளவுக்கு அதிகமாக மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பராமரிப்பே பண்ணலை. கடந்த 3 மாதங்களா 4 மாதங்களா எந்த மின்மாற்றியிலையுமே நீங்கள் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்லலாம் நீங்கள் வந்து பழுதுபார்ப்பு பணிகள் எதுவுமே பண்ணியிருந்தால் எல்லாம் சீராக இருந்திருக்கணும்ல. இப்போ இந்த 10 நாளையில் நடக்குதுன்னா இதுக்கு யார் பொறுப்பாக இருக்கும்? இந்த பிரபான்றதான கேள்வி எழும்புதார் இல்லையா? நீங்கள் ஒரு நெறியாளராக சொல்ல வேணாம், சாமானிய வெகுஜன ஒரு பொதுமக்களாக சொல்லுங்கள். 10 நாட்களில் தாவேக்கா வந்த உடனே எல்லா டிரான்ஸ்ஃபார்மரையும் மாற்றிருச்சா? ஓகே. எல்லா டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து எல்லா போர்ட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாங்களா? என்ன நடந்து? நீங்கள் ஏன் மெயின்டைன் பண்ணலை? இல்லை 10 நாளாக தான் எல்லாம் நடக்குது அப்படின்னா 10 நாளாக எல்லாத்தையுமே போய் ஆஃப் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு வராங்களா ஃபோன் பண்ணி தாவேக்காரங்க? சீரும் சிறப்புமான ஒரு மக்களாட்சியை கொடுக்கணுன்னு தான் வந்திருக்கிறாரு. அப்போது இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒன்று ஒன்றா வந்து இப்போ என்னென்னவோ தீர்க்கணும். அதுக்கான வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது என்னோட அருமை தம்பி சிவா பெரம்பூரில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் அன்றைக்கி செக்ரட்டரியேட்டில் நின்று பேசியிருந்தோம். ஆனால் விடிய காலம் 3:30 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாருன்னு சம்பில் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு 3:30 மணிக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணியுமே 3:30 மணிக்கு அவர் எடுத்திருக்கிறார் பாருங்க. இதுதான் இந்த எளிமையினுடைய கட்டமைப்பு. அப்புறம் என்ன தம்பி நடந்ததுன்னு நம்ம யாருக்குன்னு 3:30 மணிக்கு நம்ம பண்ணுறது, அதுக்கு மறுநாள் காலையில் அதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுக்க சொல்லி பேசிட்டு வந்திருக்கேனே அப்படின்றார். அப்போது எளிய மக்களாக எளிய முறையில் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் இங்கே அத்தனை பேருமே இருக்கிறாங்க.